நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிராய் இந்த படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்டவருக்கு வந்து ஒரு பெரிய வந்து சக்தியை வந்து கிடச்சிருக்காரு. இந்த சக்தி வந்து அவர் வந்து தெய்வத்துக்கும் மதிப்பிலான ஒரு பெரிய சக்தினால இது வந்து கெட்டவங்க கையில் வந்து கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 9 புக்கில் வந்து அதோட சக்தியை வந்து செலுத்தி அது 9 ஆளுங்கிட்ட வந்து இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து இந்த மாதிரி வந்து கெட்டவங்க கைக்கு வந்து போகாமல் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 9 பேர்கிட்ட வந்து இதை வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க எல்லாமே வந்து இதை வந்து பாதுகாக்கிறாங்க. இதை வந்து படிக்கணும் சொல்லிட்டு பல பேர் வந்து போராடுறாங்க. ஹிட்லர்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லேருந்து எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை வந்து யாராலுமே வந்து கைப்பற்றப்படல. அப்படி கைப்பற்ற முடியாமல் இருக்கையில் அடுத்ததாக இப்போ உள்ள வருஷத்தை வந்து காமிப்பாங்க. அப்போது வந்து ஒரு புத்தர் இருப்பாங்களே அந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வந்து ஸ்ரேயா காமிப்பாங்க. ஸ்ரேயா பேர் வந்து அம்பிகா. இதில் வந்து அவங்க வந்து முன்னாடி நடக்கிறத வந்து பின்னாடியே வந்து சொல்கிற ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்க தவறு இருந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கையிலே வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே வந்து தவறு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உள்ள அங்கே வந்து கீழே வேலை செய்கிற அவங்க வந்து ஒரு பெரிய குருட்டு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அம்பிகா அம்மா வந்து ரொம்ப நேரமாக தவறுக்கிறாங்க, அவங்க வந்து முழிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. அப்போனா ஏதோ ஒரு பெரிய அசம்பாவம் நடக்க போது, அதனால தான் வந்து அவங்க வந்து கண்ணை திறக்காமல் இருக்காங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்க போகுது, அந்த 9 புக்கு வச்சுருக்காங்களா அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள், மொத்த குழுவிட்டே நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே புறாவில் வந்து ரெக்கையில் வந்து இது அனுப்பி தூது அனுப்பி ஒவ்வொரு இடத்துக்குமா வந்து அந்த புறா போகும். புறா போனவொடனே அவங்க எல்லாமே வந்து மொத்தமாக கூட்டமாக வந்து இங்கே வந்துடுவாங்க. இப்படி வந்தவனையும் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய ஒருத்தன் வரப்போகிறான், அதனால் வந்து இந்த 9 புத்தகத்தையும் வந்து நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லல. இத்தனை நாளை வந்து நாங்கள் தான் பாதுகாத்துருந்தோம், இத்தனை வருஷமாக எங்கள் பரம்பரை தலைமுறையில் வந்து பாதுகாத்துட்டு வரோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் இப்போ சொன்னால் அப்போலாம் நாங்கள் வந்து அதை நம்பிடுவோமா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனாலே வந்து அங்கே குரு சொல்லுவார் ஸ்ரேயாட்ட, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கல, இவங்கெல்லாம் வந்து ஆணவத்தில் வந்து ஆடுறாங்க, பட்டால் தான் புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது, உலகத்தை காப்பாற்றியானுமே, அந்த 9 புக்கும் வந்து ஒருத்தன் கையில் கிடச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய அழிவு ஏற்படும், நம்ம என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கல. சரி, நான் கைலாசம் வர போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா வந்து அங்கேருந்து கிளம்ப போவாங்க. அப்போ வந்து அந்த குரு சொல்லுவார், நீ நிறமாச கற்பனையாக இருக்கம்மா, நீ எப்படி இங்கேருந்து அங்கே போக முடியும், இதெல்லாம் வந்து குழந்தைக்கே வந்து உனக்கும் ஆபத்து அப்படிம்பாங்க. இல்லை பரவாயில்ல, நம்ம அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காண்டி நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி போனால் அங்கே வந்து பயங்கரமான பனிமூட்டம் எல்லாமே வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த பனிமூட்டத்தெல்லாம் வந்து தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்கல, அங்கே வந்து மயக்கமாய் வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தவொடனே அங்கேருந்து ஒரு சித்தர் வருவார். அந்த சித்தர் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி அப்படியே வந்து கூட்டு போயிட்டு ஒரு கோவுக்குள்ளே வந்து சொல்லுவார். அந்த சித்தர் தான் வந்து ஜெயராமன். அவர் தான் வந்து சித்தராக இருப்பார். அவர் வந்து அந்த காலத்தில் ராமர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து சித்தராக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு, ஒரு சில பேர் நல்லவங்களுக்கு மட்டும் தெரிவார், மற்ற யாருக்குமே வந்து தெரிய மாட்டார். அப்படி ஏதோ கெட்டது நடக்குன்னா அப்போ மட்டும்தான் வந்து அவர் வந்து உதிப்பார். அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவர் வந்து அங்கே வந்து ஸ்ரேயா முன்னாடி வந்து காட்சி அளிப்பார். இப்படி காட்சி அளிச்சிட்டே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உலகத்தை வந்து அழிய போகுதுன்னு எனக்கு முன்னக்கூடி தெரியுமா அப்படின்னு மேலே, இது எப்படி சாமியை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி சரியாக கேட்பாங்க. இதுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அது வந்து ராமர் வந்து வனவாசம் போயிட்டு வந்து தன்னோட வில்லை வந்து போர்லாம் முடிஞ்சிட்டு வில்லை வந்து ஆயுதமாக மாற்றி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே வந்து கருடாயுதம் இருக்காங்களே, அவங்க தான் வந்து காவ காக்குறாங்க, அதை எடுத்து அதனால வந்து அந்த கெட்டதெல்லாம் வந்து அழிக்க முடியும் அப்படிம்பாங்க. சரி, நான் உடனே இப்போ கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா சொல்லுவாங்க. ஒன்றால் இது முடியாது, இது அவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாராலும் முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவங்களால் மட்டும்தான் முடியும், அது வந்து யாரால் முடியும் அப்படின்னு கேட்கல தான், உன் வயிற்றில் விழுற அந்த குழந்தையாக தான் முடியும், அந்த குழந்தைய நீ தியாகம் பண்ணால் அந்த குழந்தை வந்து எங்கெங்கே போய் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தன ஆவான் அப்படிங்கல இவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துக்காக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய தூக்கி காசியில் வந்து ஒரு இடத்துல வந்து லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்கு கீழே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த லிங்கம் பக்கத்தில் வந்து ஒரு அகோரி வச்சுருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவர் வந்து தெய்வம் தந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பார். இப்படி வந்து அடுத்த கட்டம் வந்து மாறிடும். அடுத்து வந்து மறு உலகத்தை இப்போ உள்ள காலத்தை வந்து காமிப்பாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பெண் இருக்கும், அந்த பெண்ணு தான் வந்து ஹீரோயினி. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா, அந்த நம்ம சிறையா இருந்தாங்களே, தவிர இருந்தாங்கள்ல, அந்த புத்தர் இடத்துலையே வந்து இவங்களும் வந்து இருப்பாங்க. அப்போது வந்து அந்த குரு சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அம்பிகா அம்மா நம்ம விட்டு போய் 24 வருஷம் ஆச்சு, இன்னமும் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, அவங்க வந்து அப்போவே கணிச்ச மாதிரி இது வரைக்கும் வந்து 7 புக்கு வரைக்கும் வந்து ஒரு ராட்சசம் வந்து எடுத்துட்டான், இன்னும் வந்து இன்னும் 2 புக்கு தான், இன்னும் 2-3 புக்கு தான் இருக்குது, இதை
எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு தெரில, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும், நீ முதல்ல வந்து அம்பியாவோட பையனை போய் கூட்டு வா அப்படிம்பாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க, நம்ம எப்படி கூட்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படிம்பாங்க. அம்பியா பையன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து விட்டாங்க, அங்கே நீ விசாரிச்சேன்னா உனக்கு அதுக்கேற்ற மாதிரி தெரியும் அப்படிங்கல. சரி அவர் பேர் என்ன அப்படிங்கல, வேதா அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விசாரிக்கிறதுக்காண்டி அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கேருந்து விசாரிக்க போகல அந்த பொண்ணு வந்து அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்கில் காமிக்கிறப்போ ஸோ 4, 5 ஒரு வில்லங்கள்லாம் சுற்றி வந்து இவரை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கஞ்சா போடுறதுனால வந்து பிரச்சனை ஆகி நம்ம ஹீரோ வந்து அப்படி இப்படின்னு அந்த அகோரிட்ட இருந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட மாறி 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 எல்லா இடத்துலையுமே வந்து சில்மிசம் பண்ணி இந்த மாதிரி வந்து கடைசியில் இப்படி ஊதாரித்தனமாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் தான் வந்து நம்ம வந்து உலகத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹீரோயினை வந்து தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே அப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல, இந்த மாதிரி வந்து இவங்களை வந்து ஏன் கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கல. இவங்களாம் வந்து கஞ்சா அடிக்கிறவங்க, கஞ்சா களவாண்டுறவங்க, அதனால் வந்து இது பண்ணிட்டோம், அந்த கஞ்சாலாம் எரிஞ்சிருச்சு, அதனால் வந்து இவங்களை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணால் உங்களுக்கு வந்து இத்தனை செக்ஷனில் வந்து உள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேசணும். இந்த போலீஸ்கார் வந்து ஆல்ரெடி வந்து பயந்து ஆள் இருப்பார். இவர் பயந்துட்டு இருப்பார். அவர் வந்து சரி இவங்களை விட்டுருவோம், இது நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்படி விட்டவனையும் அடுத்த நிமிஷம் வந்து நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோ இருக்கார்ல அவர் வந்து கேட்பார். இந்த மாதிரி வந்து இடத்துலேருந்து வந்திருக்கேன், உங்களை வந்து நீ வந்து உலகத்தையே காப்பாற்றுற ஆள், இந்த மாதிரி பெரிய இது இருக்கான், அவன் வந்து 9 புக்கில் வந்து 7 புக்கு எடுத்துட்டான், இன்னும் 2 புக்கு தான் இருக்குது, அந்த 2 புக்கை எடுத்துட்டான்னா நம்ம வந்து நம்ம உலகத்தையும் மக்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவான், அவன்கிட்ட வந்து அம்பளக்கூடாது அப்படின்னு சொல்லல. இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீ போமா அப்படிம்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு அவர் பின்னாடி வந்து என்ன சொல்லுவார், மகேந்திர பாகுபலி இப்படி அப்படி இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாரா. கலாய்ச்சோடனே அடுத்த கட்டம் முடிச்சிடும். நான் சொல்கிற அந்த முத்திரையை மட்டும் நான் பண்ணு, உனக்கு வந்து உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவர் வந்து நான் பண்ணுறேன் சென்ட்டேன் அப்படின்ட்டு 2வது வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருவார். விட்டவொடனே அப்போ வந்து இவங்க 2வது வந்து இவங்க வந்து தூது வந்து அனுப்புவாங்க புறா மூலமாக, இந்த மாதிரி வேதாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அடுத்து 2வது கட்டத்தில் வந்து ஜப்பான் காமிப்பாங்க. ஜப்பானில் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு தான் வந்து 7வது புக்கு. அந்த புக்கில் வந்து ஒரு ப்ரொஃபஸரும் 100 ஆள் வந்து போவாங்க. போனவொடனே இந்த மாதிரி உங்கள் புக்கு வேணும், அது வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கல. எங்கள் வந்து அவர் பேர் வந்து பிளாக், அந்த வில்லன் பேர் வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கல. எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் இத்தனை வருஷமாக பாதுகாக்கிற புக்கை நீங்கள் கேட்டவொடனே கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக பேசுவார். பேசின உடனே அப்போ வந்து திடீர்னு அங்கேருந்து நம்ம வில்லன் வருவான். வில்லன் வந்த உடனே அவன் கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பான். அந்த கத்தி வந்து பார்க்கவே வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கத்தியாக இருக்கும். அந்த கத்தியால் வந்து எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக வெட்டி சாய்ச்சி எல்லாத்தையும் இது பண்ணிடுவான். கடைசியில் அந்த பாதுகாக்கிற அதே அந்த புத்தரில் அந்த அந்த புத்தர் மாதிரி தான் இருப்பார். அவரும் வந்து இந்த புத்தருக்கு இதை இது பண்ணுவாங்கள்ல, தொண்டு பண்ணுவாங்கள்ல, அவங்கள மாதிரி தான் அவரும் வந்து இருப்பார். அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி சண்டைலாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணி பார்ப்பார். ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. வில்லன் வந்து அவங்கள வந்து அடித்து கொன்றுவான். இப்படி கொன்னுட்டு கடைசியில் அந்த புக்கு பக்கத்தில் போயில அந்த புக்கு பக்கத்தில் வந்து ஒரு கரு நாகம் வந்து படம் எடுத்துக்கிட்டு வந்து நின்று பாதுகாத்துட்டு இருக்கும். இந்த வில்லன் என்ன பண்ணுவான், தன்னோட கையில் உள்ள சக்தியால் அந்த நாகத்தை வந்து அப்படியே இது பண்ணி அவனை உள்வாங்கிடுவான். உள்வாங்கின உடனே அந்த அடுத்த 2வது அந்த புக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கையில் வந்து அடுத்து வந்து ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி வந்து புக்கு வந்து 7வது புக்கையும் வந்து ஒருத்தர் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் போகும். போன உடனே வந்து மறுபடியும் வந்து இந்த பிரச்சனையை வந்து வேகமாக தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து புறா மூலமாக வந்து தூது அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்க என்னடான்னா அவங்க வந்து யார் இருப்பாங்க, நம்ம சன்னியாசி மாதிரி இருப்பாங்கள்ல, யார் நம்ம ஹீரோயின் வந்து சன்னியாசி மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து லவ் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரா. நான் அவங்களை லவ்லாம் பண்ணல, நீ சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தை நீ தான் காப்பாற்றி ஆகணும், நீ வா, நீ செய்கிறது எல்லாமே வந்து நன்மைக்கு தான், நான் சொன்னவனை புரிஞ்சுக்கிற மாட்டேன், நான் சொல்கிறத நம்ம ஹீரோ சொல்லுவார், ஏங்க அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது, நான்லாம் வந்து ரொம்ப மோசமானவன், இது வரைக்கும் வந்து திருட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், நல்லது நான் பண்ணதே கிடையாது அப்படிம்பாங்களா. நீ உனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்க, உங்கள் அம்மா வந்து இத்தனை படைக்கு வந்து அவங்க வந்து தலைமை தாங்கி வந்தாங்க, அவங்க அவ்வளோ பெரிய நல்லவங்க அப்படிங்கல. என்னது எங்கள் அம்மாலாம் கிடையாது, அந்த ரோட்டில் ஒருத்தவங்க உட்காந்துக்காம்பமா அந்த பையன் மாதிரி தான் நானும், எனக்கெல்லாம் வந்து யார் சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் இங்கிட்ட ஒரு காமிப்பாங்க, நம்ம யாரும் வில்லனை காமிப்பாங்க. வில்லன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தர் இடத்துல வந்து ட்ரைனிங்காண்டி வந்து அனுப்பியிருப்பான். அங்கே வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா பாடம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த புக்கு இருக்குல்ல, அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க, அம்பியாவோட இடத்துக்கு நீ அடுத்து போகணும்னு சொல்லிட்டு அந்த புத்தர் வந்து அந்த புத்தர் இடத்துல வந்து இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சன்னியாசி அவங்கெல்லாம் வந்து சொல்லி அனுப்பிவிடுவாங்க. சொல்லி அனுப்பி விடையில அங்கே என்ன ஆகும், அந்த பொம்பளை வந்து எல்லாத்தையுமே வந்து கொன்றுவா. அவங்களும் சன்னியாசி எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பா.
போன உடனேயும் அடுத்த கட்டம் அது முடிச்சிருவாங்க. அடுத்து மறுபடியும் வந்து நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோவை காமிச்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு, "நீ தப்பு பண்ணல. நீ வந்து நல்லது தான் பண்ணியிருக்க இது வரைக்கும். இந்த திருட்டின அத்தனை பொருளுக்குமே வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு இது நல்லது இருக்குது." அப்படிங்கல. "அப்படியா? நான் என்னத்தை பாக்கியா? இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த காரை நான் திருடட்டா?" அப்படிம்பாங்க. "நீ சரி திருடு" அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போய் திருட்டு வந்துடும். திருடின உடனே அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போனோடனே, "இப்போ என்ன நல்லது நடந்துச்சு பார்த்தியா? இல்லை இதெல்லாம் சும்மா கற்பனை, நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது" அப்படிங்கிற. திடீர்னு கார் டிக்கியில் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னென்னு போய் பார்த்தோன்னா, ஒரு 2 ஸ்கூல் பிள்ளை வந்து வாயெல்லாம் கட்டி கையை கட்டி வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. "இப்போ தெரியுதா நீ பண்ணதுக்கு ஒரு நல்லது இருக்குது" அப்படிங்கிற. "ஆமாடா" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நைட்டு வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து சொல்லுவார், "இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இப்போ நான் பண்ணுறதெல்லாம் உண்மையா எப்படின்னு தெரியலையே, இந்த பொண்ணு சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது" அப்படிங்கல. வானத்தில் கூட இப்போ கூட யாரோ வந்து வில் அம்போவோட நிற்கிறாங்க அப்படின்னு தெரியுதோனையும் இப்போ வந்து இந்த பொண்ணு வரும். அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாதிரி இப்போ கூட பார்த்தியா, உனக்கு வந்து நீ நல்லது நினைக்கிறாண்டி தான் வானத்தில் உண்மையாக இருக்கிற யாரும் பார்க்க முடியாத கூட உன்னால் பார்க்க முடியுது" அப்படின்னு சொல்லல. "இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து நம்ப மாட்டார். அப்புறம் "சரி இந்த முத்திரையை நீ வை" அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு, "சரி வச்சு தான் பார்க்கலாமே" அப்படி சொல்லிட்டு அந்த முத்திரையை வந்து வைப்பார். வச்ச உடனேயும் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த குழந்தை ஒரு உருவத்தில் இருக்கையில் ஸ்ரேயா வந்து இவங்ககிட்ட, அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட வந்து பேசுவார். பேசி இந்த மாதிரி வந்து என்னென்னமோ சொல்லல. அது வந்து அவர் டப்புன்னு கேட்டவொடனையும் அங்கேருந்து இழுத்து, "என்னடா எங்கள் அம்மா பேசலாம் கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஷாக்காகி நின்றுவார். ஷாக்காகி நின்னவொடனையும், "சரி இப்போ புரியுதா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போன உடனேயும் அப்புறம் வந்து என்ன ஆகும், இவர் மறுபடியும் வந்து இந்த முத்திரையை வந்து வச்சு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அடுத்து இன்னொரு இடத்த காமிப்பாங்க, மாரோக்கோ அப்படின்னு காமிப்பாங்க. அங்கே வந்து மறுபடியும் வந்து நம்ம வில்லன் வந்துடுவான். வில்லன் வந்தோடனே அங்கே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கண்டுபிடிக்க போவான். அங்கே வந்து சில இவங்க யார் இருப்பாங்க, இந்த முஸ்லீமுங்க இருக்காங்களா, அவங்கள வந்து இருப்பாங்க. அவங்க பாய்களாம் வந்து இது எல்லாமே வந்து இந்த புக்கை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல்லாம் அந்த வில்லனை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதையும் மீறி இவன் வந்து அதிகமான சக்தியினால் இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு அந்த புக்குக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு கடைசியில் அந்த புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த புக்கை வந்து எஸ்கேப் ஆகிட்டு தூக்கிட்டு அங்குள்ள மக்கள்கிட்டலாம், "நான் தான் கடவுள், இனிமேல் நான் தான் கடவுள்" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பயங்கரமாக வந்து பேசுவான். அந்த கட்டமே பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். அடுத்து வந்து மறுபடியும் வந்து அந்த ஒருத்தி வந்து நல்லவமாக நடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தால, அவள் வந்து வில்லன் கூட வந்து சேர்ந்துட்டு, இந்த மாதிரி வந்து ஒருத்தன் இருக்கான், அவனை போயிட்டு 9வது புக்கை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த அம்பியாவோட ஆசிரமத்துக்கு வந்து போயிடுவாங்க. போன உடனேயும் அந்த அங்குள்ள அந்த குரு சொல்லுவார், "நீ வந்து எங்களை அழிக்க போகிறேன்னு தெரியும், இங்கே எல்லாத்தையும் வந்து கொல்ல போகிறேன்னு தெரியும், ஆனால் 9வது புக்கு மட்டும் உன் கையில் கிடைக்கவே கிடைக்காது. அம்பியாவோட பையன் இருக்கான், அவன் மீறி வந்து உனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது" அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. "அப்படியா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்" அப்படிங்கல. அப்போன்னு பார்த்து அந்த புறா வந்து மறுபடியும் வந்துடும். வந்த உடனே வந்து இந்த வெள்ளிட்டு கையில் வந்து பிடிச்சோடனே அந்த வெள்ளி என்ன பண்ணுவான், அதில் வந்து ஒரு ட்ராக்கர் வச்சு அங்கேருந்து அனுப்பிவிட்ருவா. அப்படியே அந்த வெள்ளி வந்து அங்கேருந்து ட்ராக்கர் மூலமாக வந்து அந்த புறா மூலம் வந்து ஜிப்பை வச்சு அனுப்பிவிட்ருவா. அனுப்பிவிட்டவொடனே இங்கே வந்து வந்துடும். வந்த உடனேயுமே வந்து இங்கே உள்ள நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடும், அந்த மாதிரி வந்து எங்களோட ஆளுங்கள்லாம் வந்து அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கையில் அப்போன்னு பார்த்து அந்த வெள்ளி வந்துடுவா. வந்து ஃபாலோ பண்ணி வரையில இங்கே வந்து இவளை வந்து அடிக்க போயில. அப்போ வந்து ஹீரோ வந்து முன்னாடி வந்து என்ன மீறி வந்து நீ அடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சொன்ன உடனே இவங்க எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக இருக்கும், ஃபைட்டு பயங்கரமாக வந்து போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி போடுற மீறிய வந்து ஹீரோவை வந்து அடித்து வந்து இது பண்ணி ரொம்ப வந்து அடின்னு அடித்து போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ரொம்ப வித்தையை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஹீரோவுக்கு வந்து இன்னமும் வந்து அவரோட பின்னாடியில் உள்ள அந்த சக்தி எதையுமே வந்து இன்னும் வந்து வெளியில் வரல. சாதாரண மனுஷனாக தான் இருக்கிறாரு. அதனால் வந்து நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்படி கட்டத்திலே வந்து அவர் வந்து அடித்து கொல்ல போயில. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை என்ன சொல்லுவாங்க, "இந்த மாதிரி வந்து நான் கையை அறுத்துக்கிறேன், அந்த 9வது புக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்" அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே விட்டுட்டு அவங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து அங்கேருந்து ஒரு பறந்து வரும். அதுலேருந்து அங்கே வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. போன உடனேயும் அப்புறம் வந்து இந்த முத்திரையை நீ வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லல. இவர் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ அடித்து போட்டுருவாங்களே, அப்படியே எழுந்திரிச்சிட்டு அந்த முத்திரையை வந்து மறுபடியும் வச்சுட்டு பார்க்கல. அப்போ தான் வந்து அந்த முத்திரை மூலமாக வந்து அவர் மேலே வந்து அந்த மலை எல்லாமே ரத்தம் எல்லாம் வந்து அவர் மேலே வந்து ஒரு மேப்பு மாதிரி வந்து காமிக்கும். இந்த மேப்பில் தான் வந்து அந்த 9வது இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அந்த படம் அப்படி அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பு, அந்த டிசைனிங்கு, அப்புறம் வந்து இவர் மேலே வந்து அந்த
மேப் வந்து உதிக்கிறது எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து தரமாக வந்து விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த மேப்பில் வந்து கண்டுபிடிச்சி எங்கேன்னு போகல, அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மலை பிரதேசம் பனிமலைலாம் இருக்கும். அங்கே தான் வந்து நம்ம கருடா இருக்கார்ல, அவர் வந்து ராமரோட அந்த ஆயுதத்தை வந்து பாதுகாக்கிற இடம். அங்கே அவங்க அதுக்குன்னு பாதுகாக்கிறதுக்கே ஒரு தனி படையே வந்து ஒரு பெரிய ஊரே வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கும். அங்கே போனவங்க யாருமே வந்து உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதையும் மீறி என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ வந்து உள்ளே போவார். போனால் அங்கே வந்து அந்த கருடன் வந்து பெரிய உருவம் பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ளேருந்து இன்ன வரைக்கும் வந்து தவம் எடுத்து அந்த இடத்துல வந்து பனியில் வந்து மூடி இருக்கும். அது வெளியில் வந்து ஹீரோவை வந்து விரட்டி என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இவர் வந்து முத்திரையில் வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தையா இருக்கையிலே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ எப்பேற்பட்ட இதை வந்து நான் வந்து பண்ணணுன்னாலும் உன்னோட மனசை வந்து அவங்க புரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து உண்மையாக நடக்கும், அது புரிய வைக்கணும் அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இவர் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க. புரிய வச்ச உடனே தான் வந்து அடுத்த நிமிஷமே வந்து அப்படியே அடுத்து மாறி அவங்க வந்து அந்த கருடர் இருக்கார்ல, அவர் வந்து இறக்கப்பட்டு அப்படியே விட்டு மனசாட்சியோட விட்டு அப்புறம் வந்து அந்த ஆயுதத்தை வந்து இவர் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்து வெளில வந்துடுவார். வெளில வந்தோடனே இதுக்கடுத்து வந்து வில்லனை போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாரு, அதுக்கடுத்து அந்த வில்லன்லாம் அடித்து அதுக்கடுத்து காப்பாற்றி மறுபடியும் அந்த 9 புக்கையும் வந்து இவர் காப்பாற்றி அந்த படத்தோட முக்கியமான கதையை. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியே. ஓகே நண்பர்களே, இந்த மிராய்ங்கிற ஸ்டோரி உங்களுக்கு வந்து பிரமாதமாக சூப்பராக வந்து அருமையாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து நம்ம தொடர்ந்து இது போன்ற பல படங்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.